வணக்கம், நான் டாக்டர் மாதவி வைஷ். இன்றைக்கு நான் பேச போகிறேன் சோரியாசிஸ் நோயாளிகளுக்கான தினசரி பழக்க வழக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அது அவர்களின் சோரியாசிஸ் விரைவில் குணமாக உதவுமா என்பதையும் பற்றி. சோரியாசிஸை கட்டுப்படுத்தவும் குணப்படுத்தவும் மருந்து மட்டும் போதுமானது அல்ல. தினசரி பழக்க வழக்கம் சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு மிகவும் முக்கியமானது. இன்று நான் உங்களுடன் ஒரு அற்புதமான தினசரி பழக்க வழக்கத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதை சோரியாசிஸ் நோயாளிகள் பின்பற்றினால் அவர்களின் சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் காண முடியும். முதல்ல காலை பழக்க வழக்கம் பற்றி பார்க்கலாம். நீங்க காலை எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் இளஞ்சூடான நீர் கண்டிப்பாக குடிக்க வேண்டும். அதற்கு பிறகு உங்கள் மலச்சிக்கல் பழக்கத்தை பின்பற்றுங்கள். மலச்சிக்கலை தவிர்க்கவும் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் கழிப்பறைக்கு செல்லும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அதற்கு பிறகு குளிக்கவும். சாதாரணம் அல்லது இளஞ்சூடான நீரில் குளிப்பது அதிக நன்மை தரும். நீங்கள் மிகவும் சூடான நீரை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பண்ணால் உங்கள் தோலில் உலர்ச்சி அதிகரிக்கும், உங்கள் தோலில் பிளவுகள் அதிகரிக்கும். மிதமான ரசாயனமில்லாத கிளென்சரை பயன்படுத்துங்கள். வாரத்திற்கு 2 முதல் 3 முறை சோப்பை பயன்படுத்துவது அவசியம். குளித்த பிறகு 3 நிமிடங்களுக்குள் தேங்காய் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் அல்லது மருத்துவ மாய்ஸ்சரைசரை உங்கள் தோலில் தடவ வேண்டும். இதனால் உங்கள் தோல் முழு நாளும் ஆழமாக ஈரப்பதமாக இருக்கும். உலர்ந்த தோலை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இப்போது நான் உணவு முறையை பற்றி பேச போகிறேன். உங்கள் உணவில் எந்த வகையான பொருட்களை சேர்க்க வேண்டும் மற்றும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். காய்கறிகளில் சுரைக்காய், பீர்க்கங்காய், காரட், பூசணிக்காய், பாசிப்பருப்பு, ஓட்ஸ், அரிசி, ஆப்பிள், பப்பாளி, பேரிக்காய் மற்றும் நிறைய தண்ணீர் குடிக்கவும். 3 முதல் 4 லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்க வேண்டும். அது உங்கள் தோலை ஈரப்பதமாக வைத்திருக்கும் மற்றும் உங்கள் புண்கள் அதிகரிப்பதை குறைக்கும். ரொம்ப அதிகமான பொரித்த உணவு, காரமான மற்றும் ஜங்க் உணவை தவிர்க்கவும். மதுபானம் மற்றும் புகைப்பிடிப்பை முற்றிலும் நிறுத்தவும். அதிக சர்க்கரை, நைட்ஷேட் வகை காய்கறிகள் போன்ற தக்காளி, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு ஆகியவற்றையும் நிறுத்தவும். இவை உங்களுக்கு பொருந்தவில்லை என்றால் மட்டும். காலை நேர சூரிய ஒளியை 10 முதல் 15 நிமிடம் பெறுங்கள். ஆனால் மதிய சூரிய ஒளியை பெற வேண்டாம், அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம். உங்கள் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்கள். அதற்காக நீங்கள் ஜாக்கிங், நடக்குதல், தியானம் அல்லது ஏதேனும் ஏரோபிக் உடற்பயிற்சி செய்யலாம். உங்கள் அருகில் தினமும் ஏரோபிக் உடற்பயிற்சி செய்ய நேரமில்லை எனில் குறைந்தது 10 முதல் 15 நிமிடம் ஆழமான மூச்சு விடுதல் அல்லது தியானம் செய்யவும். இப்போது உங்கள் மாலை நேர பழக்கங்களை பற்றி பேசப் போகிறேன். இலகுவான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக வறுத்த கடலை, பழங்கள், டீ. பின்னர் இரவில் மென்மையான உடல் இயக்கம் செய்ய மறக்க வேண்டாம். உதாரணமாக 20 முதல் 30 நிமிடம் நடக்கவும் அல்லது ஸ்ட்ரெச்சிங் செய்யவும் இது உங்களுக்கு நல்லது. இப்போது நான் இரவு நேர பழக்கங்களை பற்றி பேச போகிறேன். இப்போது இரவு உணவு பற்றி பேச போறோம். உங்கள் இரவு உணவு லைட்டாக இருக்க வேண்டும். மேலும் முடிந்தவரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் இரவு உணவை முடித்துவிட முயற்சிக்கவும். அல்லது நீங்கள் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை இரவு உணவு சாப்பிட முடியவில்லை என்றால் தூங்குவதற்கு குறைந்தது 2 மணி நேரம் முன்பாக உங்கள் இரவு உணவை முடித்து விடுங்கள். இரவு 10 மணி முதல் 11 மணி வரை நீங்கள் தூங்க செல்லுங்கள். உங்கள் தூக்கம் குறைவாக இருந்தால் அது உங்கள் பிரச்சனையை அதிகரிக்கும். நீங்கள் முழுமையான தூக்கம் எடுத்து உங்களை மனதை 6 முதல் 7 மணி நேரம் நன்றாக ஓய்வாக வைத்தால் அது உங்கள் சோரியாசிஸை சரி செய்ய மிகவும் நல்ல பங்களிப்பாக இருக்கும். இப்போது வாராந்திர அல்லது சிறப்பு குறிப்புகளுக்காக உங்கள் நகங்களை சிறியதாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். பருத்தி துணிகள் அணியுங்கள். ரசாயன காஸ்மெட்டிக்ஸ் அல்லது கடுமையான ஷாம்புவை தவிர்க்கவும். சில நேரங்களில் வேப்பம்பூ நீரில் குளிக்கவும். நன்றி.